திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது மருத்துவ கழிவுகள் அம்பாசமுத்திரம் அருகே கோடை மேலழகியான் கால்வாய் கரையில் கொட்டப்பட்டுள்ளதாக இன்று காலை தகவல்கள் வெளியாகி மீண்டும் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பானு, திருநெல்வேலியை அடுத்து அம்பாசமுத்திரம் பகுதியிலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் இன்று காலையில் வெளிவந்தது. அம்பாசமுத்திரத்தில் பார்த்தீர்கள் என்றால் பாசன கால்வாயின் கரையில் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு காண்போரை மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பானு, இதன் அருகில் உள்ள விளை நிலங்களிலும் கால்நடைகளுக்கும் இந்த கழிவுகள் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அபாயமாக மாறி உள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேரளாவில் இருந்து திருநெல்வேலி நகர பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் குறித்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் பாசன கால்வாயில் கொட்டப்பட்ட இந்த மருத்துவ கழிவுகளால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என அப்பகுதி மக்கள், விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கு சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த மருந்து பாட்டில்கள் குவியல் குவியலாக குவிந்து கிடக்கின்றன. பயன்படுத்தப்பட்ட இந்த மருத்துவ கழிவுகளில் இருந்து வெளியாகும் மருந்து அந்த கால்வாய் தண்ணீரில் கலந்து விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது. பானு, மேலும் அந்த பகுதி மண்ணின் தன்மையையும் இந்த ரசாயன கழிவுகள் பாதிக்கும் அவல நிலை ஏற்படுகிறது. ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சியில் பல்வேறு செய்திகள் இது குறித்து வெளியிட்டிருந்தோம். கேரளாவில் இருந்து திருநெல்வேலிக்கு லாரிகளில் கழிவுகள் கொட்டிய விவகாரத்தில் பலர் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இன்று அம்பாசமுத்திரம் பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட அதிகாரிகள், மருத்துவத்துறை அதிகாரிகள், சுற்றுப்புற சூழல் அதிகாரிகள் இதில் தனி கவனம் செலுத்தி மருத்துவ கழிவுகள் எங்கிருந்து கொட்டப்பட்டன, எதற்காக இந்த பகுதியில் கொண்டு வந்து கொட்டப்பட்டுள்ளது, இதனை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள், விவசாயிகள் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தனர். தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றினை அதன் இயல்பு மாறாமல் பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அவை நிறைவேற்றப்பட்டு வரும் நிலையில் பொறுப்பற்ற முறையில் தாமிரபரணி உற்பத்தி ஆகும் பாபநாசத்தின் அருகே உள்ள அம்பாசமுத்திரத்திலேயே இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பது பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக சிந்தனை சிறிதும் இன்றி சுற்றுப்புற சூழல் குறித்து சிறிதும் யோசிக்காமல் இதுபோன்று கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் மண்ணின் தன்மையும் தாமிரபரணி ஆற்றின் தூய்மையும் கெட்டுப்போகும் அபாயம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. பானு, சிறிது சிறிதாக இதுபோல் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் ஏற்படுத்த போடும் பெரிய பாதிப்புகள் குறித்து எதுவும் தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகள் எதிர்கால சந்ததியினரின் நீர் ஆதாரத்தை முற்றிலும் பாதிக்கும் சூழ்நிலை திருநெல்வேலி மாவட்டத்தில் நிகழ்கிறது. ஒரு அறிவிக்கை ஒரு பொறுப்பற்ற முறையில் நடைபெறும் இது போன்ற செயல்பாடுகள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அறியாமல் நடைபெறும் இந்த நிகழ்வுகளை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தும் வகையில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, சுற்றுப்புற சூழல் துறைகள் தொடர்ந்து இதனை கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்களிடமிருந்து எழுந்துள்ளது. பானு, விரிவான விவரங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.